விஜய் தான் அங்கீகாரம் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்றீங்க. இப்ப வரக்கூடிய தேர்தலில் சீமான் சந்திச்சாருன்னா அந்த வாக்குகள் விஜய்க்கு போக இருக்குமா இல்ல திமுக பக்கம் நினைக்கிறீங்களா? இல்லை, திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்குகள் கிடைக்காதுன்னு சொல்றாங்க. இல்லை, அது அரசியல் வகுப்பாளர்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவில் ஒரு மதச்சார்பின்மை பேசுகிற ஒரு கொள்கைசார் கூட்டணி. மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய சாதனைகள், திட்டங்கள், ஒரு கொள்கை தெளிவு, சிறுபான்மை மக்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பாதுகாவன முதலமைச்சர் இருக்கிறார். அதனால் எங்கள் பிரச்சாரங்களை சொல்லி, எங்கள் தலைவர்களுடைய கடந்த கால வரலாற்றை சொல்லி, இயக்கத்தை சொல்லி நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். சீமானவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட கருத்து, சீமானவர்களுக்கு மாநில அங்கீகாரம் வாங்கி கொடுத்தது நடிகர் விஜய் அவர்கள் தான். அரசியல் கவர்னர் அறிவிச்சப்பட்ட பின்னாடி தேர்தல் நிற்கலை. அதனால் 3 விழுக்காடு அவருக்கு அந்த வாக்கு போச்சு. அதனால் வென்றார். இன்றைக்கி அவருக்கு எதிர்ப்பு வந்ததுனால நடிகர் விஜய் அவர்களை கொச்சையாக பேசி, நீ லாரியில் அடிபடிச்சாவேன்னு என்றெல்லாம் சொல்லி சாபம் விட்டு இன்றைக்கி பாஜகவுக்கு போயிருக்காரு. பாஜகவுடைய சாஃப்ட் ஹிந்துத்துவா ஓட்டு நமக்கு வரும் நம்புகிறாரு. எனக்கு என்ன வேதனைனா, தந்தை பெரியாரை குறித்து இவ்வளவு வன்மமாக, இவ்வளவு கேவலத்தோடு, ஆதாரமற்ற அவதூறுகளை, அண்டப்புழுகளை சீமான் பேசி என்பதும் எந்த ஒரு காட்டமான அறிக்கையும் எடப்பாடி ஒன்று வரல. திராவிட இயக்கங்கள் சொல்லி எடப்பாடி ஒன்று வரல. அதுக்கு மாதிரி ஏதோ ப்ரெஸ் மீட்டில் அவர் பேச தவறுங்கிறாங்க ஒழிய ஒரு காட்டமான அறிக்கையோ ஆர்ப்பாட்டமோ போராட்டத்தோ அவங்க எதையுமே சொல்லாமல் இருக்குது. ரொம்ப வியப்பாக இருக்குது. மேபி இருக்கலாம். ஆனால் அந்த அரவணைப்பு என்பது ஆபத்தான அரவணைப்பு என்பதை எடப்பாடி அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 1000 முரண்பாடு திமுகவுக்கு அதிமுகவுக்கு இருக்கும். அது அரசியல் சண்டை. ஆனால் திராவிட இயக்கத்தின் ஆசானை கொச்சப்படுத்துகிற போது எடப்பாடி போன்றவர்கள், விஜய் போன்றவர்கள் எல்லாம் வேடிக்கை பார்ப்பது அயோக்கியத்தனமான கள்ள மௌனமாக நான் பார்க்குறேன்.